வணக்கம். என் பேர் மணிவண்ணன். நான் தஞ்சாவூர் நேரு நகரில் இருக்கிறேன். மானாஜிப்பட்டிக்கு பக்கத்தில். நாங்கள் வீடு கட்டி ஒரு 3 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ரூ. 6,500 ஈபி பில் 2 மாதத்துக்கு கூட வந்தது. அப்போலேருந்தே ஒரு சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நிறையா என்கொயரிலாம் பண்ணேன். அதில் சரவணா கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகேன்னு அவரை கான்டாக்ட் பண்ணோம். வித்தின் 5 டேஸ்லேயே பேங்க்கில் வந்து லோனுக்கு ப்ராசஸ் அவரே பண்ணிட்டாரு. நாங்கள் எங்கேயுமே பேங்க்கெல்லாம் போகலை. அடுத்த ஒரு வாரத்தில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. பேங்க்லேருந்தும் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 22 நாளில் மானியம் ரூ. 78,000 ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் ஏறிச்சு. இப்போது இபி பில்லு வந்து ரூ. 321. அதுக்கு முன்னாடி ரூ. 6,500 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் நெட்வொர்க் சார்ஜஸ் தான். நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற இபி தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்ககிட்ட வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா என்ன எலக்ட்ரிசிட்டி வேணாலும் நம்ம கொஞ்சம் பயப்படாமல் போடலாம். காம்பவுண்டு, வால் லைட்டு இதெல்லாம் இபி பில் 500க்கு மேலே போயிடுமோ 500 மேலே போடும்போன்ட்டு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஈவினிங் ஒரு 1 ஹவர் அந்த லைட்டெல்லாம் போடுறோம். இது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இது வரைக்கும் சர்வீஸ்ன்னு எதுவும் அவங்கள கால் பண்ணலை. பட் அவங்க ஆனால் கூப்பிட்டு எங்களை கேட்குறாங்க, ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது பண்ணணுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் தேவைப்படலை. இது மேலே கொஞ்சம் அப்பப்போ டஸ்ட்டு வரும். அதுவும் கேட்டாங்க வந்து க்ளீன் பண்ணி தரவா அப்படின்ட்டு. நாங்களே மேனுவலாக பண்ணிக்கிறோம். இது எல்லாருக்குமே வர்ற ஒரு பிரச்சனை தான். டஸ்ட்டு வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். அது வந்து நம்மளே அந்த ஒட்டடை குச்சி வச்சு கொஞ்சம் வாட்டர் மேலே தூக்கி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக. அதுக்கு வந்து அவங்களை கூப்பிடணும். டெக்னிக்கலாக அவங்களுடைய சேவை வந்து நல்லா இருக்குது. ஸோ ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களே இந்த பையில் கொண்டு போய் அங்கே கொடுங்க, அந்த பையில் கொண்டு போய் இங்கே கொடுக்காம அடுத்த ஃபாலோ அப் அவங்களே பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கோ அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா குறுகிய காலத்தில் இன்ஸ்டால் பண்ணி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கங்கெல்லாம் வந்து ரொம்ப இழுக்க போடுறாங்க, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா கஸ்டமர் தான் டாக் பண்ண கொண்டு போய் பேங்கில் கொடுக்கணும். சோலார் போகிறவங்க கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்களை வந்து ஃபாலோ பண்ணார். சார் கொடுத்தீங்களா கொடுக்கலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரைக்கும் மானியத்துக்கு அவரே தான் ஃபாலோ பண்ணார். நாங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் பேங்க்கில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுறோன்னு சொன்னோம். ஏன்னா 2 லேக் வந்து பேங்க் லோனு. பட் அவ்வளோ நாள் கட்ட வேண்டாமே, ஒரு அமௌண்ட் ஒன்று வந்தது, சரி க்ளோஸ் பண்ணிடலான்னு. ஆனால் பேங்க்ல சொன்னாங்க, சார் 6 மாதம் ஆகும் மானியம் வரதுக்கு, நீங்கள் அது வரைக்குமாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 28 நாள்லேயே மானியம் வந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் இன்னும் க்ளோஸ் பண்ணலை. சரி அது பட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டுட்டோம். நாங்கள் தேங்க்யூ.